வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்திரராசு. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா இலங்கையின் அனைத்து முயற்சிகளிலும் உண்மையான நண்பனாக இருக்கும் என இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு. மின்கட்டண குறைப்பை மேற்கொள்ள வேண்டும் என பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு வலியுறுத்தல். திருகோணமலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் 6 வான்கதவுகள் இன்று மாலை முதல் திறப்பு. நுவரெலியா மவுசாக்களே தோட்ட தொடர் லைன் குடியிருப்பில் 8 வீடுகள் முற்றாக தீக்கிரை. காசாவில் நாளை காலை யுத்த நிறுத்தம் அமலுக்கு வரவுள்ளது. தொடர்பான முதன்மைச் செய்திகள். இந்தியா இலங்கையின் அனைத்து முயற்சிகளிலும் உண்மையான நண்பனாக இருக்கும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா தெரிவித்துள்ளார். இந்தியா நிபந்தனையற்ற உறுதியான அண்டை நாடாக இலங்கையின் அனைத்து முயற்சிகளிலும் உண்மையான நண்பனாகவும் இருந்திருக்கின்றது, எப்போதும் இருக்கும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய பொங்கல் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையின் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சருடன் இணைந்து நேற்று திருவள்ளுவர் குடியிருப்பு மாதிரி கிராமத்தை மாவட்டத்தின் 24 குடும்பங்களுக்கும் வீட்டு வசதிகள் வழங்கி திறந்து வைத்தேன். இன்று காலை புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கடற்றொழில் அமைச்சருடன் இணைந்து யாழில் 11 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேல் இந்திய நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்ட கலாசார மத்திய நிலையத்திற்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என்ற பெயர் சூட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டேன். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கலாசார மற்றும் வரலாற்று பிணைப்புகள் ஆழமானவை மற்றும் நீடித்தவை. இந்த உறவுகள் மொழி, இலக்கியம், மதம், கலை, கட்டடக்கலை மற்றும் சமய மரபுகள் போன்ற நமது பாரம்பரியம் ஒவ்வொரு விடயத்திலும் ஊடுருவி ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு வளமான பிணைப்பை உருவாக்குகின்றது. இந்த ஆழமான பிணைப்புகள் தேவைப்படும் காலங்களில் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய உறுதியான ஆதரவுகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக நெருக்கடியான தருணங்களில் இலங்கைக்கு இந்தியாவின் அசைக்க முடியாத ஒற்றுமை இந்த நீடித்த நட்புக்கு ஒரு சான்றாகும். இந்திய அரசால் வழங்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் மற்றும் வாழ்வாதார திட்டங்கள் போன்ற முன்முயற்சிகள் பாதிக்கப்பட்ட சமூகங்களை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கோவிட் தொற்று நோய்களின் போது இந்தியா உடனடி பொருளாதார மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கியது. அதனைத் தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சியின் போது முக்கியமான ஆதரவை வழங்கியது. இந்த நல்லெண்ண செயல்களில் நமது நாட்களிடையே நீடிக்கும் கூட்டுறவையும் பரஸ்பர மரியாதையும் எடுத்துக்காட்டுகின்றது. மேலும் கலை, கலாசார மற்றும் மத பரிமாற்றங்களிலும் இந்தியா பிறந்தும் வெற்றி பெற்று நம்மை ஒன்றிணைக்கும் வரலாற்று பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்துகிறது. இந்தியா நிபந்தனையற்ற உறுதியான அண்டை நாடாகவும் இலங்கையின் அனைத்து முயற்சிகளிலும் உண்மையான நண்பனாகவும் இருந்திருக்கின்றது, எப்போதும் இருக்கும். வருங்காலங்களில் நமது நாடுகளிடையே உறவுகள் மேலும் வலுவாக வளரட்டும். தேசிய பொங்கல் விழா யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தில் இன்று காலை ஆரம்பமாகி நடைபெற்றது. புத்த சாசன மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினுது சுனில் சினவு தலைமையில் தேசிய பொங்கல் விழா நடைபெற்றது. தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தின் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் இடம்பெற்றது. தொடர்ந்தும் ஆன்மீக விழிப்புணர்வு நடைபவனி இடம்பெற்றது. குறித்த நடைபவனி தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரி வரை இடம்பெற்றது. விருந்தினர்கள் தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. பாரம்பரிய மானாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், பொய்க்கால் நடனம், குதிரை ஆட்டம், ஒயிலாட்டம் ஆகியவற்றுடன் விருந்தினர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். நிகழ்வில் அமைச்சர்களான சரோஜா சாவித்ரி போல்ராஜ், ஹினுது சுனில் சினவே, ஈனா சந்திரசேகர், பிரதியமைச்சர் பிரதீப், வடக்கு மாகாண ஆளுநர் நானா வேதநாயகன், தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தெல்லிப்பளை துர்காதேவி அம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் ஆறு திருமுருகன் மற்றும் மதகுருமார்கள் மற்றும் கலை கலாசாரத்துறை சார்ந்தவர்கள், வடக்கு மாகாண செயலாளர், யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர்
மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்று நமக்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல நாள். அப்ப அந்த நல்ல நாளில் இலங்கையின் தேசிய பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. வெறுமனே பொங்கல் மாத்திரமல்ல, இது கடந்த காலங்களில் இந்த நாடு சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு எங்களுக்கு முடியாது போன, இன்னமும் முடியாது போய்கொண்டிருக்கின்ற இனங்களுக்கிடையிலே ஒற்றுமையை, இனங்களுக்கிடையே அன்பை, இனங்களுக்கிடையிலே பாசத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள் பேச்சளவில், வாயளவில் மாத்திரம் நிகழ்ந்திருக்கின்றதே தவிர அவைகளை யதார்த்தபூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருடத்திலும் நாங்கள் தை பிறக்கின்ற பொழுது தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படி என்கின்ற அந்த வாக்கியத்தை கேட்டு மதிமயங்கி இருந்தது எங்களுக்கு எல்லோருக்கும். இன்று எங்களுடைய நாடு ஒவ்வொரு தைக்கும் என்ன நடந்திருக்கின்றது, ஒவ்வொரு தை பிறந்த போதும் எங்களுடைய வலி பிறந்ததா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டதா, எங்களுடைய பிள்ளைகளுக்காக வலி பிறந்ததா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. அப்ப அந்த வகையில் இந்த வருடம் தை திருநாள் என்பது நான் நிச்சயமாக நம்புகின்றேன். இன்றைக்கு 76 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் எல்லோருமே இந்த ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கி, நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த இந்த நாட்டில் மாற்றம் ஒன்று தேவை என்று கூறி அந்த மாற்றத்தை செய்வதற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எந்த விதமான பந்தாக்கள் இல்லாது சாதாரண மனிதர்களாக நாங்கள் உங்களோடு செயல்படுவதற்கு நாங்கள் முன்வந்தோம். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது வெறுமனே எங்களுடைய நாட்டையோ அல்லது வீட்டையோ அல்லது நகரத்தையோ சுத்தப்படுத்துவதால் எங்களுடைய மனங்கள், எங்களுக்கு அது ஜாதி ரீதியா, மத ரீதியா, இன ரீதியாக பிளந்து சிதைந்து போயிருக்கின்ற எங்களுடைய மனங்களை ஒன்று சேர்க்கின்றனர், மனங்களை சுத்தப்படுத்துகின்றனர். அதுதான் தூய்மையான இலங்கையுடைய நோக்கம், கிளீன் ஸ்ரீலங்காவுடைய நோக்கம். நீங்கள் வர வேண்டும், உங்களால் மாத்திரமே முடியும், நீங்கள் தான் எங்களுக்கு ஆணை வழங்கினீர்கள், நாங்கள் நம்புவது உங்களை மாத்திரமே, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாசமாக்கப்பட்டிருக்கின்ற நாட்டை கட்டி எழுப்புவதற்கு அணிதிரளுங்கள், எங்களோடு கரம் கோர்த்து கொள்ளுங்கள். ஜாதி, மத, இன, கட்சி பேதங்களை மறந்துவிட்டு நாங்கள் மனித ஜாதிகளாக ஒன்று சேர் இந்த பிரதேசத்திலே இந்த தைப்பொங்கல் விழாவை நடத்துவதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தைப்பொங்கல் விழாவை ஒரு தேசிய நிகழ்வாக வடமாகாணத்திலே, அதுவும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே உள்ள தெல்லிப்பளை பிரிவிலே நடைபெறுகின்ற இந்த விழா மிகவும் ஒரு முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. இந்த பகுதிகள் நீண்ட காலமாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட்டிருக்கின்ற ஒரு பகுதி. ஆகவே அந்த வகையில் இந்த விழாவை நடத்துவது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது. தமிழர்களுக்கு இந்த தைப்பொங்கல் ஒரு மிக சிறப்பான ஒரு நாள். எங்களுக்கு சூரிய சக்தியை தருகின்ற சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள் இந்த தைப்பொங்கல் நாள். அதோடு இந்த விவசாயிகள் நல்ல அறுவடையை செய்ய வேண்டும் என்று சூரிய பகவானை பிரார்த்தித்து நடைபெறுகின்ற இந்த திருநாள். ஆக இந்த திருநாளிலே நாங்கள் எமது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும், அவருடைய வாழ்வை சிறக்க வேண்டும் என்பதுதான் அதில் கனிப்பொருளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் இணைந்து எமது வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் உயர்த்துவதற்கும் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம் என்று இந்த தைப்பொங்கல் நாளிலே நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்வோமாக. எங்களுடைய நாட்டில் சுபிட்சத்திற்காகவும் தன்னிறைவு பெற்ற ஒரு நாட்டுக்காகவும், அது பொருளாதார ரீதியாக, சமய கலாச்சார ரீதியாக தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயத்துக்காக நாங்கள் அனைவருமே ஆவலாக இருந்த காலத்தை நாங்கள் நாடி வந்திருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இது ஒரு மறுமலர்ச்சி யுகத்தை உருவாக்குகின்ற ஒரு மாற்றத்துக்காக வேண்டியே தான் இந்த அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்தில் தைப்பொங்கல் திருவிழாவினை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து நாங்கள் அனைவருமே சமத்துவமாக அந்த தன்னிறைவு பெற்ற தேசத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்கள் அமைச்சரவை எடுத்து பார்த்தோம் என்றால் சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைவருமே சமத்துவமாக இருக்கின்றோம். நாங்கள் தூரம் பார்க்காமல், பாரபட்சம் பார்க்காமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருமே நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம்.
பாதுகாப்பு என்றது அந்த தேசிய பாதுகாப்பு என்ற அந்த பூமியை பாதுகாத்தல் மட்டுமல்ல, அந்தந்த சமுதாயங்களில் வாழ்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. எங்களுடைய அரசாங்கம் இந்த தைப்பொங்கல் இந்த விழாவை யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுவதின் முக்கிய கருத்து, முக்கிய எதிர்பார்ப்பு அந்த அனைத்து சமத்துவத்தையும் உரிமைகளையும் விழுமியங்களையும் கட்டி காக்கின்ற ஒரு நாட்டுக்கான அந்த புதியதொரு பாலத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் எங்கள் மீது, எங்கள் கட்சியின் மீது, தேசிய மக்கள் சக்தி மீது நீங்கள் வைத்த அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கடை செய்ய மாட்டோம் என்ற உறுதிப்பாடையும் நாங்கள் இந்த நேரம் வழங்குவதற்கு நான் விரும்புகின்றேன். இந்த தைப்பிறப்பு எங்கள் அனைவருக்கும் இவ்வளவு காலம் பிறந்த தைப்பிறப்பினை விட வித்தியாசமான ஒரு மறுமலர்ச்சிக்கான தைப்பிறப்பினை என்பதை நாங்கள் உறுதி கூறுகின்றோம். ஆகவே இது மறுமலர்ச்சி யுகத்திற்காக பொங்கப்பட்ட பால் பானை. இதற்கு பிறகு இந்த சுபீட்சமடைந்த தன்னிறைவு பெற்ற தன்மானம் மிக்க ஒரு மக்களாக வாழக்கூடிய இலங்கையராக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு தைப்பொங்கலில் மீண்டும் சந்திப்போம். வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டில் நாங்கள் அனைவருமே ஒன்றாக சந்தோஷமாக வாழ்வோம். மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்போ தமக்குள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சர் ஹினிதும சுனில் சினவி தெரிவித்துள்ளார். ඔබ සියලු දෙනා පසුගිය මැතිවරණවලදී මේ අලුත් ආණ්ඩුව අලුත් බලාපොරොත්තුව ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் பாரிய எதிர்பார்ப்புகள் உள்ளன. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற கடந்த பொது தேர்தலில் அனைவரும் வழங்கிய பங்களிப்பு அளப்பெரியதாகும். அதுவும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எமக்கு அளிக்கப்பட்ட ஆணையின் பிரதிபலனாக 3 நாடாளுமன்றம் வந்துள்ளனர். இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாட்டு மக்கள் எமக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அதனை நனவாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. நாட்டு மக்களை ஒன்றிணைய செய்யும் முக்கிய மைல்கல்லாக இந்த தருணம் அமைந்துள்ளது. මුළු මහත් ලංකාවේ අප සියලු දෙනාගේ වගකීම තමයි. யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் என மாற்றம் செய்யப்பட்டது. குறித்த பெயர் மாற்றும் வைபவம் இன்றைய தினம் சம்பிரதாயபூர்வமாக குறித்த கலாசார மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது. இதன்போது புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் சினவி, கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ஈனா சந்திரசேகரம், இலங்கை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா இணைந்து பெயரை டிஜிட்டல் திரை மூலம் மாற்றம் செய்தனர். நிகழ்வில் யாழ் மாநகர சபை ஆணையாளர் எஸ் கிருஷ்ணேந்திரன், யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள், சமய தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்தியாவின் 1.6 பில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்புடன் கடந்த 2023ஆம் ஆண்டு குறித்த கலாசார மத்திய நிலையம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா அரசியல் பிரமுகர்களுடன் முக்கிய சந்திப்பில் ஈடுபட்டார். யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நேற்று மாலை குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கருணைநாதன் இளங்குமரன், ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீ பவானந்த ராஜா உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட சிலரும் சந்திப்பில் கலந்து கொண்டனர். ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தனர். இந்த சந்திப்பில் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் H.E. கார்மின் வெரோனோ, இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் பிரதிப்பிரதானி லாஸ் பிரெடல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதான கண்காணிப்பாளராக செயல்படும் நாட்டோ ஜான்சஸ் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர். இரு தரப்புகளுக்கும் இடையே சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் விவகாரங்கள் பல குறித்து நீண்ட கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. இங்கு 2024 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் நடத்தப்பட்ட
தேர்தல் கண்காணிப்பு அறிக்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்தல் கண்காணிப்பு தலைமை செயற்பாட்டு அதிகாரி, பிரதம கண்காணிப்பாளர், சட்ட ஆய்வாளர் ஆன் பாஸ்பரோ, அரசியல் ஆய்வாளர் ரால்ஃப் மைக்கேல் பீட்ரஸ் ஆகியோரும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரட்னவும் கலந்து கொண்டனர். மின் கட்டண குறைப்பை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரனவுக்கு தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரனவுக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். අනිවාර්යයෙන්ම අඩු වෙන්න ඕනේ නීතිමය තත්ත්වය එකයි. ඒකට පටහැනිව ක්‍රියා කරනවා නම් මේ ආණ්ඩුව பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின் கட்டணத்தை 20 வீதத்தால் குறைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. அதற்கமைய நிச்சயம் மின் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். அதுவே சட்டபூர்வமானதாகும். அதற்கு புறம்பாக அரசாங்கத்தினால் செயற்பட முடியாது. அவ்வாறு செயற்பட்டால் மக்கள் நீதித்துறையை நாட முடியும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் தொடர்பில் மின்சார சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய நிதி அமைச்சே இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் மின்கட்டண குறைப்பு விடயத்தை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே மேற்கொள்ள வேண்டும். நிதி அமைச்சிற்கும் இதற்கும் இடையில் தொடர்பு இல்லை அல்லவா? நிதி அமைச்சின் கருத்துக்களையும் பெற்றே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. உண்மையில் மின்கட்டணத்தை 125 வீதத்தால் குறைக்க முடியும். கடந்த 2023 மற்றும் 24 கால பகுதியில் இலங்கை மின்சார சபை 275 பில்லியன் வருமானத்தை உழைத்துள்ளது. ඇත්ත කතාව ඒකයි. මොකද බිලියන් 275ක ලාභයක් උපයලා තියෙනවා ලංකා විදුලි බල මණ්ඩලයේ 2023 2024. செய்திகள் தொடர்கின்றன. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இதற்கு என தேசிய பாவனையாளர் முன்னணியின் தலைவர் அசீல் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை கேலிக்குட்படுத்த வேண்டாம் என தேசிய பாவனையாளர் முன்னணியின் தலைவர் அசீல் சம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு முதல் மின்சார கட்டணத்தை குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்தகைய பின்னணியில் மின்சார கட்டணத்தை குறைக்க நிதி அமைச்சின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்கட்டணத்தை குறைக்கும் ஒப்புதலை நிதி அமைச்சு வழங்க வேண்டுமாயின் எதற்காக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என வினவ விரும்புகின்றோம். சுயாதீன ஆணைக்குழுவின் செயற்பாட்டில் தலையீடு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை கேலிக்குட்படுத்த வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அரசாங்கம் கூறும் கருத்துக்கள் தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு புறம்பாக உள்ளது. මේ රටේ පාර්ලිමේන්තුවේ සම්මත කර පනතක් අනුව මේකට ස්වාධීන இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் திருகோணமலையில் நடைபெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் களமிறக்கப்படவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பில் திருகோணமலையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் திருகோணமலையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் வேட்பாளர்கள் தொடர்பாக ஆராயப்பட்டதோடு கட்சியால் முன்னெடுக்கப்படும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள், அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் கட்சிகள் சேர்ந்து உரையாடுவது தொடர்பாகவும், கட்சி சம்பந்தமான வழக்கு மற்றும் அதை முடிவுறுத்துவது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. திரு சம்பந்தன், திரு சேனாதிராஜா, திரு சித்தார்த்தன், திரு அடைக்கலநாதன் ஆகிய 4 பேரும் கையொப்பமிட்டு அன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் நியமித்திருந்த நிபுணர் குழுவுக்கு ஒரு முழுமையான தீர்வு திட்டத்தை நாங்கள் அனுப்பியிருந்தோம். அது சம்பந்தமாக அதுக்கு அடுத்த வருஷம் 21ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த குழுவை சந்தித்து விவரமாகவும் அதனுடைய நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுத்துச் சொல்லியிருந்தோம். ஆகவே இறுதியாக தயாரிக்கப்பட்ட அந்த ஆவணம் இருக்கிற காரணத்தினாலும் அதுவரைக்கும் செய்யப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் அது உள்ளடக்கினதாக இருப்பதாலும் அதையும் நாங்கள் கருத்திலே எடுத்து வேறு ஆலோசனைகளையும் பெற்று எங்கள் மத்தியிலே நிபுணத்துவம் வாய்ந்த பலர் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள்,
பலருடைய பெயர்கள் பிரசாதிக்கப்பட்டது. அப்படியானவர்களையும் நாங்கள் நினைத்து அவர்களுடைய ஆலோசனையையும் பெற்று இந்த விடயத்தை நாங்கள் முன்னகர்வது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 7 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. தலைவருடைய தலைமையிலே திரு சி.கே. சிவஞானம் ஐயாவுடைய தலைமையிலே கட்சி பொதுச் செயலாளர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன், சுமந்திரன், நான், திரு சாணக்கியன் ராசமாணிக்கம், திரு துரராஜ் சிங்கம், திரு கேசவன் சாயந்தி, இந்த 7 பேர் கொண்ட குழு ஒன்று இந்த விடயங்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு, பேசுவதற்கு, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு, கட்சிக்கு தங்களுடைய நிலைப்பாடுகளை காலம் வெளிப்படுத்துவதற்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு இது சம்பந்தமாக ஆராய்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்கும். அப்பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுப்போம். அவர்களோடும் இணைந்து இந்த கருமத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய ராஜ்ஜிய அரசியலமைப்பு வரைவு தொடர்பில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு வலியுறுத்தியிருந்தார். மாணவர்களுக்கு ஒரு பெரும் கடமை இருக்கிறது, ஒரு வரலாற்று கடமை இருக்கிறது. நீங்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு குடாநாட்டில் இருக்கக்கூடிய மட்டுமில்லை வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே வீடு வீடாக சென்று இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒற்றையாட்சி நிராகரிக்கப்படும் 16ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 17 செப்டம்பர் 21 கொண்டு வரப்பட்ட வரைவு ஒரு ஐக்கிய ராஜ்ஜிய, அதற்கு பிற்பாடு 19ஆம் ஆண்டிலே அதனுடைய 2வது வடிவம் கொண்டு முழுமை பெற்றிருக்கிறது. அது மிக இறுக்கமான ஒரு ஐக்கிய ராஜ்ஜிய வரைவு. அது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழர்களுடைய தேசம், உரிமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை நீங்கள் இந்த மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் அதை இன்றே அதை செய்வதற்கு நீங்கள் ஆரம்பிக்க தவறினால் அது நிச்சயமாக இந்த ஏற்கனவே ஒரு அரசியலமைப்பு தயாரிப்பதற்கான முழு வேலை திட்டங்களும் சட்டபூர்வமாக முடிவடைந்திருக்கிற நிலைமையிலே அவர்கள் இப்பொழுது அந்த வரைவை கொண்டு வந்து நிறைவேற்றுவதாக இருந்தால் ஒரு 3-4 வாரங்களில் அதை நிறைவேற்ற முடியும். நெல் அறுவடை தொடர்பில் வழிகாட்டல்கள் பின்பற்றப்படாமை கவலை அளிப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அறுவடை தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக வேறொரு தீர்மானத்தை எடுத்தமை தொடர்பில் வழிகாட்டல்கள் பின்பற்றப்படவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். மட்டு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். தாங்கள் ஒரு சிலர் மட்டும் சோத்துல வைக்க வேண்டும், மற்றாக்கள் வைக்கக்கூடாதுன்ற நிலப்பாடில் முன்னணி வைக்கிற முதலாளித்துவத்துக்கு எதிராக இதுக்கு ஒரு கட்டமைப்பு, ஒரு பொறிமுறை வருங்காலத்திலே உருவாக்கப்பட வேண்டும். இந்த படத்தை பாருங்கள். இது அந்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 18 அடியிலிருந்து, கடல் மட்டத்திலிருந்து 18 அடியிலிருந்து இவர காணி 37 அடி வரைக்கும் இதில் காட்டப்படுது. ஆனால் 25-26 அடிக்கு உள்பட்ட இந்த வயல் பள்ளக்காணிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறதுக்கு ஆதாரங்கள் உண்டு. ஏன்னா இது ஒரு ஐக்கியமல்ல, கிட்டத்தட்ட என்ற ஒரு கிராமம், குடியேற்ற பிரதேசம் 70 அடி, கடல் மட்டத்திலிருந்து 70 அடிக்கு மேற்பட்ட உயரமான பிரதேசம். இதிலிருந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டருக்குள்ள இவர காணி வருது. அப்போ 37 அடி உயரத்தில். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது அந்த நீளமாக காட்டப்படுறது வெள்ளம் காலங்களிலே பாதிக்கப்படுற அந்த ஐக்கியமலை அண்டிய காணிகள். இந்த சிவப்பாக குறிகாட்டப்படுற காணி தான் இந்த அறுவடைக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட காணி. அப்படி என்றால் இந்த நீளம் காட்டுப்படலை, இங்கே வெள்ளம் பாதிக்கப்படலைன்றதுக்கு ஆதாரம். இதே போன்று அவர நோயும் அடிக்கப்படலை, அவர காணியில் ஒரு 1/4 ஏக்கருக்கு உட்பட்ட காணி அறக்கொத்தி தாக்கம் இருந்தது. அதுக்கு ஆதாரங்கள் எங்கள்கிட்ட உண்டு. ஆகவே இந்த பிழையான தகவல்களை திரட்டி கொண்டு ஒரு சிலரின் நரித்தந்திரங்களுக்கு, நாடகங்களுக்கு மாவட்டம் மேற்கொண்டும் அடுத்த வருடங்களிலும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக எங்களை விவசாய பிரதிநிதிகள் மனித உரிமை ஆணைக்குழுக்கு சென்றிருந்தார்கள். நேற்றைய தினம் சென்றதின்படி அவர்கள் இதை தெளிவாக சொல்லியிருந்தாலும் என்ன காரணத்துக்காக தாங்கள் இதுக்கு செல்கிறோம் என்று அதில் பரமேஸ்வரன் என்ற எங்களோட விவசாய பிரதிநிதி ஒரு பெண் விவசாயம் சென்றிருந்தார். அந்த காரணத்தை அவங்க
தங்களோட ஆதங்கங்களை தெரிவித்திருந்தார்கள். அதற்கு அம்மணி அரசாங்க அதிபர் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருந்தார். அரசாங்க அதிபருக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, அவர கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர வழிநடத்தலில் வளர்ந்தாக்கள் தான் நாங்கள். ஆனால் எங்கட அடிமட்ட ஏழை விவசாயிகள் பாதிக்கப்பட கொடுக்குற அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்ய இயலாது. ஏன்னா நாங்கள் அவங்களோட பிரதிநிதிகள். 358 அமைப்புகளை சார்ந்த கிட்டத்தட்ட 70 விதமான நேரடியாகவும் மறைமுகமாகவும் விவசாயத்தில் ஈடுபடுற மட்டக்களப்பு மக்களுக்கு நாங்கள் துரோகம் செய்ய இயலாது. இடைத்தரகர்கள், அதாவது பட்டு மெஷின்களை கொண்டு ஊதியம் செய்கின்ற இடைத்தரகர்களும் சேர்ந்து மாவட்டத்தில் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை விவசாயிகளுக்கு முன்னால் மனித கேடயங்களாக பயன்படுத்தி அவர்களை விவசாயிகளுக்கு முன்னால் பிழையானவர்களாக சித்தரித்து ஆரம்ப கூட்ட தீர்மானம், திட்டமிடல் கூட்டத்தினுடைய தீர்மானங்களை மீறி முன்கூட்டியே இந்த அறுவடையினை செய்வதற்காக தற்பொழுது மாவட்டத்திலே சிலர் தங்களை முயற்சித்து கொண்டு சில வேலைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதனால் நேற்றைய தினம் நாங்கள் அது சம்பந்தமாக அரசாங்க அதிபருக்கு எதிராக ஒரு முறைப்பாடினை செய்திருந்தோம். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் 6 வான்கதவுகள் இன்று மாலை முதல் திறந்துவிடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் சீரற்ற காலநிலை காரணமாக மழை பெய்து வரும் நிலையில் இரணைமடு குளம் நிரம்பியுள்ளது. இதனால் இரணைமடு குளத்தின் 6 வான்கதவுகள் இன்று மாலை முதல் மீண்டும் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் மேலதிக நீர் வெளியேறும் பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூரில் பெய்து வரும் கனமழையால் கட்டைப்பறிச்சான் ரால் பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. ரால் பாலத்தை ஊடறுத்து 3வது நாளாகவும் வெள்ள நீர் பாய்ந்தோடி வருவதால் பாலத்தை பயன்படுத்தும் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. நுவரெலியாவில் அறையொன்று உடைந்து விழுந்ததனால் 6 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். நுவரெலியா கிணேகத்தீர நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் பாதுகாப்பற்ற முறையில் அமைக்கப்பட்டிருந்த அறையொன்று இன்று உடைந்து விழுந்ததனால் 6 மாணவர்கள் காயமடைந்தனர். தரம் 10 கல்வி பயிலும் 6 மாணவர்கள் கிணேகத்தீர நகருக்கு பிரத்யேக வகுப்புக்கு சென்றிருந்த நிலையில் குறித்த ஹோட்டலுக்கு சென்று உணவருந்தியுள்ளனர். ஹோட்டலில் இருந்த அறையொன்றின் அடித்தள பலகை உடைந்ததை அடுத்து மாணவர்கள் கீழே விழுந்துள்ளனர். சுமார் 15 அடி வரையான பள்ளத்தில் விழுந்த மாணவர்கள் பிரதேச மக்களால் கிணேகத்தின வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். குறித்த உணவகம் பாதுகாப்பற்ற முறையிலும் சுகாதாரம் இன்றியும் இயங்கி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் கிணேகத்தின போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை கல்முனை கடற்கரை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இன்று சுத்தம் செய்யப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் கீழ் இன்று அம்பாறை கல்முனை பிராந்தியத்தில் கடற்கரை பிரதேசங்கள் சுத்தம் செய்யப்பட்டன. கல்முனை கடற்கரை பிரதேசத்தை சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளை கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தினருடன் இணைந்த கல்முனை பெரிய முஹைதீன் ஜும்மா பள்ளிவாயில் கடற்கரை நாகூர் ஆண்டனை தர்கா பள்ளிவாயில் நிர்வாகம் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் இராணுவத்தினர் பிரதேச செயலகம் கல்முனை பிராந்திய பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சமுத்தி பயனாளிகள் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட விளையாட்டுக் கழகங்கள் பிரதேச வாழ் பொதுமக்களும் இப்பணியில் ஈடுபட்டனர். கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரம்சீன் பக்ரீன் ஆலோசனையில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியும் கல்முனை குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதம போலீஸ் பரிசோதகருமான அலியார் ரபீக் சுற்றுச்சூழல் பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதம போலீஸ் பரிசோதகருமான திவநாதன் உட்பட பலரும் பங்கேற்றனர். இலங்கை மத்திய வங்கிக்கும் சீன மக்கள் வங்கிக்கும் இடையிலான இருதரப்பு நாணய பரஸ்பர பரிமாற்றல் உடன்படிக்கை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கிக்கும் சீன மக்கள் வங்கிக்கும் இடையில் 2021ஆம் ஆண்டு கையொப்பமிடப்பட்ட இருதரப்பு நாணய பரிமாற்ற ஒப்பந்தம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அசல் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்குட்பட்டு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒப்பந்தம் வெற்றிகரமாக நீடிக்கப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க இலங்கை மத்திய வங்கியின் சார்பாக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். சீன மக்கள் வங்கி சார்பில் அதன் ஆளுநர் பென் கேன்சிங் கையெழுத்திட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு அரசியல் அழுத்தங்கள் எதுவும் பிரயோகிக்கப்படாதென பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு அரசியல் அழுத்தங்கள் எதுவும் பிரயோகிக்கப்படாது என மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் பணிகளை மறு ஆய்வு செய்வதற்கான முதலாவது மாநாடு இன்று தெற்கு மாகாணத்தை மையமாக கொண்டு நடைபெற்றது. இந்த மாநாடு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அபயரட்ன ஹேரத், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத் மற்றும் தெற்கு மாகாண ஆளுநர் MK பந்துலா கரிச்சந்திரா ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது. புதிய அரசாங்கத்தின் திட்டத்திற்கு இணங்க மாகாண சேவைகள் வழங்குவதன் மூலம் வளர்ச்சி இலக்குகளை அடைவது எளிதாக இருக்கும் என்றும் மாநாட்டில் பங்கேற்ற மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத் கூறினார். முந்தைய அரசியல் கலாச்சாரத்தின் கீழ் அரசியல் பதவி மாற்றங்கள் அல்லது அரசியல் நீரோட்டத்தின் அழுத்தங்கள் காரணமாக அரசு ஊழியர்கள் நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்களில் கூட தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டியிருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அத்தகைய அழுத்தங்கள் இருக்காது என்றும் நாட்டை சரியான திசையில் கொண்டு செல்லும் போதோ அரசாங்கம் அரசு ஊழியர்களின் பக்கமே நிற்கும். அரசு ஊழியர்கள் சரியானவர்களாக இருந்தால் அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஊழியர்களை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளது என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். வடக்கு மாகாண ஆசிரியர் இடமாற்றக் கொள்கை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. வடக்கு மாகாண ஆசிரியர் இடமாற்றக் கொள்கையால் அதிகஷ்ட பிரதேசங்களில் கடமையாற்றும் ஆசிரியர்கள் தாங்குணா துன்பங்களை அனுபவித்து வருவதாக இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். இடமாற்ற சபையிலே அரசியல் சார்பான தொழிற்சங்கங்கள் செயற்பட்டுக் கொண்டு அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆசிரியர்களை பயன்படுத்துகின்றார்களே ஒழிய ஆசிரியர்களுடைய ஒரு கிட்டத்தட்ட வட மாகாணத்திலே 17,500 டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்த 17,500 ஆசிரியர்களிலே 80% ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள். அவர்கள் இந்த மடு பிரதேசங்கள், முல்லைத்தீவு பிரதேசம், துணுக்காய் பிரதேசம், வவுனியாவினுடைய வடக்கு தெற்கு போன்ற பிரதேசங்களிலே கஷ்ட பிரதேசங்களிலே பல்வேறுபட்ட இன்னல்களை அவதூறுகளையும் சந்திக்கின்றார்கள். அப்ப இவர்கள் தொடர்ச்சியாக 10 வருடங்கள் ஒரு தசாப்தத்துக்கு வெளி மாவட்டத்திலே சேவை செய்கின்ற போது தங்களுடைய வாழ்வியல் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கின்றார். அதில் முக்கியமானது இன்று இலங்கையினுடைய சனத்தொகை வீதம் குறைந்திருக்கின்றது. அதில் ஆசிரியர்கள் என்று அவர்களுடைய அந்த அபோசன் பிரச்சனை என்றது பெண்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு இந்த இடமாற்றம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. 8 வருடங்களாக மடுவலயத்தில் சேவையாற்றி வருகின்றேன். பலமுறை என்னுடைய துயரங்களையும் என்னுடைய பல சொந்த விடயங்களையும் கேட்டபோது கூட எனக்கு எந்த ஒரு இடமாற்றங்களாலும் எந்த ஒரு நீதியும் கிடைக்கப்பெறவில்லை. குறிப்பாக நான் இந்த சேவை காலத்தில் 2 பாடசாலைகளும் அதிகஷ்ட பாடசாலையிலே நான் சேவையாற்றி இருக்கின்றேன். என்னுடைய இந்த போன வருடம் எங்களுடைய இடமாற்ற சபையினால் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவமானது அண்மை காலத்தில் எங்களுடைய மடுவலயத்தில் என்ன நடந்திருக்கின்றால் மடுவலயத்திலேயே நிராகரிக்கப்பட்டுள்ளது. அது வடமாகாண சபைக்கு அனுப்பப்படவில்லை. 13 வலயங்கள் உள்ளது. ஆனால் வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த 5 மாவட்டங்களில் முல்லை மாவட்டமும் மடு வலயமும் நாங்கள் உள்ளக ஆன்சர் அவர்கள் வெளியக ஆன்சருக்காக எங்களை கால் பண்ணியிருந்த போது நாங்கள் அப்ளிகேஷன் அனுப்பியும் எங்களை நிராகரித்திருக்கிறார்கள். மடு மற்றும் முல்லைத்தீவு வலயத்தில் கடமையாற்றுகின்ற ஆசிரியர்கள் தாங்கள் இடமாற்றத்துக்கு விண்ணப்பித்த போது வலய இடமாற்ற சபையால் சரியான காரணம் அல்லாது மாகாண இடமாற்றத்துக்கு ஏனைய வலயங்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கோ அதுக்கு புறம்பான ஒரு முடிவை எடுத்து அவர்கள் இடமாற்றத்தை நிராகரித்திருக்கிறார்கள். இதன் மூலம் குறித்த வலயத்தில் கடமையாற்றுகின்ற ஆசிரியர்கள் இடமாற்றத்துக்கு
மாகாணத்துக்கு அனுப்பப்படாமல் தாங்கள் அதிலிருந்து விடுபடுவோம் என்ற அச்சத்தில் இங்கு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த வருடம் இடமாற்றம் கோரி போராட்டம் நடத்துவதற்கான ஆயத்த நிலைகளிலே நாங்கள் ஈடுபட இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் காலங்காலமாக இப்படியான தொடர் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்க போகிறது. அதுக்கு முறையான இடமாற்ற கொள்கை நடைமுறைப்படுத்தப்படாதே காரணம் என்றபடியினால் அதை நாங்கள் முறையாக அறிவிக்க இருக்கின்றோம். நுவரெலியா பவுசாக்களை தோட்ட தொடர் லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பரவல் 8 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகின. நுவரெலியா மாவட்டம் பஸ்கலியா பவுசாக்களி தோட்டத்தில் நேற்றிரவு 11:30 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 தொழிலாளர்களின் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. 12 வீடுகளை கொண்ட இந்த லயன் குடியிருப்பில் நேற்றிரவு 11:30 அளவில் தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தோட்ட மக்களும் போலீசாரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீப்பரவலில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 8 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் தற்காலிக முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் ஆண்கள் 7 பேரும் பெண்கள் 5 பேரும் சிறுவர்கள் 5 பேரும் அடங்குகின்றனர். இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகமும் கிராம சேவகர் ஊடாகவும் வழங்கப்பட்டுள்ளது. தீ விபத்தில் 8 வீடுகளிலிருந்து பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெருமதியான ஆவணங்கள், நகைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளன. தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் மின்னொழுக்கு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை மஸ்கலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு சின்ன உப்போடியில் வாவியிலிருந்து வயோதிப பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சின்ன உப்போடி வாவியில் கரையொதுங்கிய நிலையில் வயோதிப பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் கரையொதுங்கியமையை தொடர்பில் பிரதேச மக்களால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய மட்டக்களப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். மாவட்ட குற்றத்தடவியல் போலீசாரும் கே ரவிச்சந்திரன் தலைமையிலான தடயவியல் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நகரில் நகை கடையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தில் பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண நகரில் நகை கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தில் பிரதான சூத்திரதாரி 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காலிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பதிகாரி கலம் பண்டாரா தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட 3 பேர் கண்டியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2 சந்தேக நபர்களை தேடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு சென்ற குழு போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் பதிவானது. இது தொடர்பில் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். அதற்கமைய சுண்ணாகம் பகுதியில் நேற்று பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மூதூரில் அறநெறி பாடசாலை ஆசிரியர்களின் பொங்கல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. திருகோணமலை மூதூர் பிரதேச இந்து குருமார் சங்கம் அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் இணைந்து நடாத்திய பொங்கல் விழா இன்று மூதூர் சகாயபுரத்தில் நடைபெற்றது. பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று அதிதிகள் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டத்துடன் அழைத்து வரப்பட்டன. அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் நந்தி கொடியை ஏந்தியவாறு ஊர்வலமாக வருகை தந்தனர். மூதூர் பிரதேச இந்து குருமார் சங்க தலைவர் சிவஸ்ரீனா பாஸ்கரன் குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற பொங்கல் விழாவில் மூதூர் பிரதேச இந்து குருமார் சங்கத்தினர், அறநெறி பாடசாலையின் ஆசிரியர்கள், பிரமுகர்கள், ஊர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியின் நானுஓயா ரதல்ல குறுக்கு வீதிகள் இன்று அதிகாலை மாடுகளை ஏற்றிச் சென்ற லோரி விபத்துக்குள்ளானதில் லோரியின் உதவியாளர் பலத்த காயமடைந்துள்ளார்.
நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியின் நானுஓயா ரதல்ல குறுக்கு வீதியில் இன்று அதிகாலை மாடுகளை ஏற்றிச் சென்ற லொரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மண்மேடு மோதி விபத்துக்குள்ளானது. லொரியின் உதவியாளர் பலத்த காயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வெளிமடை பகுதியில் இருந்து நுவரெலியா வழியாக கட்டன் பகுதியில் உள்ள பண்ணை ஒன்றுக்கு குறித்த மாடுகளை ஏற்றிச் சென்ற போதே குறித்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்துக்கான லொரியினுள் 9 மாடுகள் இருந்துள்ளதாகவும் அவற்றில் 2 மாடுகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளமையால் அருகிலுள்ள மிருக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் 2 மாடுகள் மாயமாகியுள்ளதாகவும் அவற்றை தேடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நானுஓயா ரதல்ல குறுக்கு வீதியில் 5 தொன்களுக்கும் குறைவான வாகனங்கள் மாத்திரம் சென்று வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் போலீசாரும் இணைந்து இந்த வீதியின் போக்குவரத்து தொடர்பில் சாரதிகளுக்கு விழிப்புணர்வூட்டும் ஏராளமான பதாதைகள் வீதியின் இருபுறமும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இருந்தபோதிலும் சட்டங்களை மீறும் சாரதிகள் இந்த வீதியின் 5 தொன்களுக்கும் அதிக எடையுள்ள வாகனங்களை செலுத்துவதன் காரணமாகவே அதிக விபத்துகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும், எனவே வீதி அபிவிருத்தி அதிகார சபை போலீசார் மற்றும் பொறுப்பான அதிகாரிகள் இணைந்து நானுஓயா ரதல்ல குறுக்கு வீதியின் கனரக வாகனங்கள் இங்கு செல்லாமல் தடுப்புகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். குருநாகல் கொழும்பு பிரதான வீதி பல்காவல நகரத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியில் பயணித்த தனியார் பேருந்து ஒன்றை கடந்து முன்னோக்கி செல்ல முயன்ற போது எதிர் திசையில் பயணித்த காருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்த பலர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மூதூர் ஷாபி நகர் கிராமத்திற்குள் உட்புகுந்த முதலை கிராம மக்களால் பிடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் ஷாபி நகர் கிராமத்திற்குள் சுமார் 7 அடி நீளமான முதலை ஒன்று நுழைந்த நிலையில் பிரதேச மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு சாபி நகர் வேதத்தேவு ஆற்றில் இன்று காலை விடுவிக்கப்பட்டது. மூதூர் ஷாபி நகர் கிராமத்திற்குள் நேற்று மாலை குறித்த முதலை உள்நுழைந்துள்ளது. இதனை அவதானித்த இளைஞர்கள் குறித்த முதலையை மடக்கி பிடித்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.